ஓடிவா. ஏண்டா என் தண்ணி சொன்னாரு கேட்டியா? என் அத்தப்பா இருக்கானு யாரு அமர, அந்த அமர பார்த்தா கொஞ்சம் பிடிக்கல. அவர் பேரு கல்யாணம் கட்டி சொல்றாரு. சத்தியமா நான் கல்யாணமே செய்ய மாட்டேன்டா. ஆளை பார்த்தா பிடிக்கலா. ஏண்டா அல்லபடி இப்ப நம்ம சந்தோஷமா அரிசி பாட்டு போலாமா? எப்படி தெரியுமா? நதியோரா நதியோரா நானல் பன்றி நல்லா பாரு. நீ பாரு நல்லா. என்னது குஞ்சு பாரு. ஐயோ நான் குஞ்சு பார்க்க மாட்டேன் நானு. வேற அப்பா போட்டு கேட்கிறது. குஞ்சு பாரு. குஞ்சு பார்க்கறதா? குஞ்சு பாரு. ஐயோ 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 சூத்து காட்டு மாரியாத்தா. டேய் ஊத்து காட்டு. ஊத்து காட்டு மாரியாத்தாவா? அவர் ஓனர் சொன்னாரு சூத்து காட்டு மாரியாத்தா. ஐயோ நீ கூப்பிட்டு அவசரத்துல நான் எங்க ஆயா பாவம் கட்டின்னு வந்துக்கிறேன். ஆயா பாவம் எது லிங்கி எதுன்னு கூட தெரியல. அதான் ஒரே கோயம்புற நாட்டம் அடிக்குது. ஒரே கோயம்புற நாட்டம் அடிக்குது. கை வார்த்தல் வர அத்தை எடுத்து ஒரு கோட்டை. அந்த கோட்டை உள்ள சென்று இருக்கக்கூடிய பொன்பொருளை களவாடி வர்றேன். யார் ராகில வந்தா எனக்கு நீ குரல் கொடுக்கணும். எப்படி கூப்பிடுவேன்? எப்படி ஐயா? நான் கூப்பிடுவேன் ஐயா. கூப்பிடுப்பா. எப்படி கூப்பிடணும்? இவ்வளவுதானா? நான் பாத்துக்கிறேன். வாங்க இப்ப கூப்பிடு. இப்ப கூப்பிடு. யாருன்னா வந்தா எனக்கு நீ குரல் கொடுக்கணும். எப்படி கூப்பிடணும்? அவ்வளவுதானா? நான் பாத்துக்கிறேன். நீங்க பாக்க என்னத்த நான் பாத்துக்கிறேன். கூப்பிடுறேன் சொல்ற திருப்பி நான் பாத்து சொல்றேன். இப்ப கொடுங்க பாக்கலாம். நானும் கொடுக்குறேன். அவ்வளவுதானா? சத்தம் இல்லாம கூப்பிடு. ஆமா ஐயா. இதே போல கூப்பிடணும். இவ்வளவுதான் கூப்பிடு. ஆடாதியா ஆடாதியா. டேய் கோட்டை உள்ள நுழைகிறேன்.
சற்று நேரம் உட்கார்ந்து உறங்க பாரு. யாராவது காவல் வந்து பாரு. சர்வ ஜாகிரதையா காவல் இருக்க வேண்டும். சரி அம்மா. நான் உன்னை நம்பி தான் உட்காந்து உறங்க போறேன். என்ன நம்பி தாராளமா இப்ப வரலாம். வரலாம்ல? சரி. இருக்கக்கூடிய பொன்பல கிழவனை பார்த்தால் இது ஒரு பெண்ணான உறங்கி கொண்டிருக்கார். இவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய முத்தாரத்தை அறுத்து சென்றால் நாட்டு மக்கள் பசி தீரும். அறுத்து எறிய முத்தாரத்தை தங்கை முத்தாத்துக்காக வந்துள்ளான். நல்ல நேரம் நான் சென்று கையை களவா பிடித்து வந்து எங்க இருக்கிறான் அவனை கொண்டு வர நீதிமன்றம். என்ன ஜென்மமா அவன் சனப்பணி மாதிரி இருக்கிறான். இவரு போய் சாதிக்கு வராது. நம்ம போய் சாதி போடா போடா. நான் அந்த மலையை பெற்று வந்த வயசுல வச்சுக்கிறேன். நான் செய்யாத மலையை எடுத்து போய் ஆறுல வச்சுக்கிறேன். அங்கதான் வைப்பேன். ஆனா இந்த மலையை பேக்க மாட்டேன். அந்த இலையில இருக்கிற கோழி கறி பிறஞ்சு இந்த இலையில வைப்பான். இந்த இலையில இருக்கிற அப்பத்தை பிறஞ்சு அந்த இலையில வைப்பான். இதை பிறஞ்சு வைக்க மாட்டான். ஏற்பாடு பண்ணிட்டான். அறிவி 1 2 3 சொல்லுங்க. போட்டு பார்த்தாண்டி அம்மா என்னடா கம்பெனி வர காலி ஆகிட்டு பானே. நான் அறிவி 1 2 தயாரா 1 2 என்னப்பா ஆடுபடி இருக்கிற பெண் பிள்ளை குனிக்கு என்ன வேலை? இங்க வேலை கிடையாது. போமா போமா போடியா வா. தயாரா 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 1 2 அப்பா நிறுத்துப்பா. அவர் என்ன தவறு செஞ்சாரு? அவர் யாரு? எந்த நாடு சேர்ந்தவர்? தீர விசாரித்து பிறகு தண்டனை கொடுங்கப்பா. ஆமாப்பா. பிறகு தண்டனை கொடுக்கலாம். எந்த நாடு எது என்ன தீர விசாரிக்க வேண்டியது. ஆமாப்பா. அவனை தூக்கல போடுறா, இவன் தூக்கல மாட்டிக்கிட்டு போறடா. மகன் தெரியாத நான் மாட்டி விட்டுக்கிறேன். தெரியல. எந்த நாடு பேர் என்ன? எதுக்கு கிளவானா? நாடோ கலைஞ நாடு. என்னுடைய பேரோ பழங்கன். நாட்டு மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்காங்க. எந்த நாட்டில் பொன் போல் இருந்தாலும் சரி அதை களவாடி செல்வது வழக்கம். களவாட வந்து அகப்பட்டு கொண்டார். காவலிலே கட்டிக்காரு கையெல்லாம் முடிச்சாக்க அவன் நாட்டிலே வறுமை தாண்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. உண்பதுக்கு சோறு கிடையாது. மக்கள் வறுமையில் இருக்காங்க. இருக்கும் இடத்தில் எடுத்து இல்லாத ஏழை மக்களுக்கு வாடி வாடி கூட ஒரு அல்லலா இருக்கிறான். அதனால நம் நாட்டுக்குள்ள புகுந்து களவாடி மக்களை பாதுகாக்கணும் எண்ணம் கொண்டிருக்கிறான். இவனை பார்த்தா நல்லவனா தெரியுது. ஒரு பட்டமோ பதவியை கொடுத்து வேண்டிய சன்மானத்தை கொடுத்தா அவன் நாட்டு மக்களை பொறுப்பா பாதுகாப்பு என்ன வேலை காலி ஆகுது. எல்லாமே புக்கிங்
இல்ல, நான் கொஞ்சம் யோசனை பார்த்துட்டேன். பண்ணியா? ஒரே ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? காலி ஆக்குது. என்ன வேலை? நக்கு சுருப்பு கழுவணும். ஏண்டா அவ்வளவு பெரிய மனுஷனுக்கு அந்த வேலையாடா முக்கியம். ஏண்டா தளபதி பொறுப்பு இருக்குல்ல? ஆமா. அது கொடுக்கல. சரி, கொண்டு வர வேலை, கொண்டு வர வேலை. தளபதி வலிக்கிறேன். அப்பா இப்போது நான் பல்லவ தோப்பு போயிட்டு வர பாருமா, பல்லவ தோப்புக்கு. அப்பா நான் பல்லவ தோப்பு போயிட்டு ஏய், வீரபந்தை நாட்டு மனிதனுக்கு தளபதி பதவி கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் இந்த நாட்டு காவலன் நீதானே. இந்த நாட்டை நான் நகர விட வேண்டும். இப்படி சர்வ ஜாக்கிரதையா